இந்த கலியுக தெய்வம் அப்படின்னா நம்முடைய கந்த பெருமான் முருகப்பெருமானை சொல்லுவோம். ஆனால் கலியுக வரதன் அப்படின்னா நம்ம சபரிமலை வாசன் ஐயப்ப சுவாமியை தான் சொல்லுவோம். ஏன்னா ஐயப்ப சுவாமி அப்படின்னாலே இன்றைக்கும் மண்டல விரதம் இருந்து 48 நாள், ஆமாம் 48 நாள் மண்டல விரதம் இருந்து அந்த 108 மணிகளிலான மாலையை போட்டு 108 மணியில் மாலை போடணும். இந்த மாலை என்ன பண்ணுறது, ரெட்டையாக மடித்து போட முடியலையா. 108 மணின்றது ரொம்ப உயரமாக இருக்குது, நீளமாக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க 54 ஒரு எல்லாத்துக்குமே ஒரு முறைன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்களா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. இப்போ ஒரு மண்டலம் அப்படின்றது 48 நாள் அப்படின்றோம். ஏன் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இந்த வரிசையில் ராசி மொத்தம் 12. கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 9 கிரகம், நவகிரகம். அப்போ 12 9 21. நட்சத்திரங்கள் மொத்தம் 27 27 21 48. அதனால தான் ஒரு மண்டலம் என்பது 48 நாள் அப்படின்னாங்க. அதே மாதிரி தமிழ் வருடங்கள் மொத்தம் எத்தனை 60. அப்போ 60 48 108. அதனால தான் 108 மணிகளிலான மாலை போடணும் ஐயப்பனுக்கு சாமிகளுக்கு அப்படின்றது ஒரு முறை. அதே மாதிரி இன்றைக்கும் சபரிமலையில் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற மாதங்களில் அந்த முதல் தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதல் நாள் அந்த சில நாட்கள் மட்டும்தான் நடை திறந்திருக்கும் சபரிமலையில். அப்போ அந்த நடையை மூடும்போது என்ன பண்ணுவாங்களா, ஒரு மூட நிறைய விபூதியை ஐயப்பனுடைய விக்கிரகத்தில் கொட்டிடுவாங்க. கொட்டிட்டு ஒரு கையில் ஜபமாலை, இன்னொரு கையில் தண்டம், யோக தண்டம் கொடுத்துருவாங்க. கொடுத்து ஒரு விளக்கை ஏற்றி வச்சு நடையை சாத்திடுவாங்க. திருப்பி அந்த முதல் தமிழ் மாத பிறப்பன்னைக்கு நடை திறக்கும் போது ஏற்றி வச்சாங்க இல்லையா விளக்கு, அந்த விளக்கு அது வரைக்கும் எரிக்குமா, நடை திறந்தோன்னு தான் இப்போவும் அமருமா. அது மட்டும் இல்லை, அந்த யோக தண்டமும் ஜபமாலையும் கொடுத்தாங்க இல்லையா, அது இந்த கையிலையும் இந்த கையிலையும் மாறி இன்னைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அதிசயம் இங்க அப்படின்னா அது நம்முடைய சபரிமலையிலே அப்படின்றது ஒரு சிறப்பு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு சபரிமலையில் இருக்கக்கூடிய அந்த ஐயப்பனுடைய விக்கிரகம் அப்படின்றது எங்கே இருந்து யாரால் செய்யப்பட்டது அப்படின்றது நம்ம தமிழர்களான நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு பெருமை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 1950க்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா சபரிமலையிலே ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டுச்சு. அப்போ அந்த தீ விபத்தில் அன்னைக்கு இருந்த ஐயப்பனுடைய சிலை சேதமாகி போச்சு. அப்போ சேதமான உடனே எல்லா ஊரில் இருந்தோம், எல்லா மாநிலத்தில் இருந்தோம், நாங்கள் ஐயப்பனுடைய சிலை செஞ்சு தர்றோம், இல்லை நாங்கள் செஞ்சு தர்றோம் அப்படின்னு பக்தர்களுக்குள்ள போட்டி. உடனே என்ன பண்ணாங்க, அந்த தேவஸ்தானத்தின் சார்பா இங்கே வாங்க நீங்கள் நாங்கன்னு சொன்னோம்னா அது சுயநலமாகி போயிடும். பொதுவாக யார் யாரெல்லாம் ஐயப்பனுடைய சிலையை செஞ்சு தரணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்கெல்லாம் பேரை எழுதி கொடுங்க, சன்னிதானத்தில் போடுவான். யார் ஐயப்பன் எந்த பேரை கொடுக்குறாரோ அவங்க அந்த சிலையை செஞ்சுதாங்க அப்படின்னும் போது எல்லோருடைய பேரும் ஆசைப்பட்டவங்க எல்லாருடைய பேரும் எழுதி கொடுக்கப்பட்டது. அப்படி எழுதி கொடுக்கப்பட்ட அந்த சீட்டுகளை அப்படி போடும்போது அதில் வந்த திருவோலை சீட்டு யாருடைய பேர் தெரியுமா? யாரு? நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பிடிஆர்னு சொல்லுவாங்க இல்லையா, பிடி ராஜன். அந்த பிடி ராஜன் அவருடைய பேர் தான் வந்தது. இன்னைக்கு சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனுடைய சிலை என்பது நம்ம தமிழ்நாட்டில் இருந்து செய்து கொடுக்கப்பட்ட ஒரு சிலை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு பெருமை, பாக்கியம், நன்றி. அது மட்டும் இல்லை, ஏன்னா 2 சிலை செஞ்சாங்க. இந்த 2 சிலையில் இதில் நாடக கலைஞர்கள் எங்களுக்கு ஒரு பெருமை இருக்குது. என்னன்னா மதுரையிலே நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை அப்படின்னு ஒரு பெரிய நாடக கம்பெனியை அந்த காலத்தில் வச்சுருந்தவராம். அவர் என்ன பண்ணார், இந்த சபரிமலை ஐயப்பனுடைய சிலையை எடுத்து ஒவ்வொரு இடத்துக்கா அவரோட பிடிஆரோட சேர்ந்து ஐயப்பனுடைய கதைகளை சொல்லி பிறகுதான் அங்கே ஒரு சிலை கொடுக்கப்பட்டது. இன்னொரு சிலை எங்கள் மதுரையில் மேலமாசி வீதி அப்படின்ற இடத்துல இருக்க ஐயப்பன் கோவிலில் இன்றைக்கும் உண்டு. இப்போ சபரிமலையில் இருக்கக்கூடிய சிலை தமிழர்களான நம்மளால் செய்து கொடுக்கப்பட்ட சிலை அப்படின்றது ஐயப்பன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். இப்படி இருக்கும்போது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக கோவிலுக்கு மாலை போடுறான். மாலை போட்டால் ஒரு பச்சை நிறத்தில் ஆடை கொடுத்துவாங்க, மஞ்சள் நிறத்தில் ஆடை கொடுத்துவாங்க, காவி நிறத்தில் ஆடை கொடுத்துவாங்க. ஏன் மேல்மருவத்தூருக்கு
சிகப்பு நிறத்தில் கூட ஆடை கொடுத்துறது உண்டு. ஆனால் சபரிமலைக்கு போகிற பக்தர்கள் மட்டும் கருப்பு நிறத்துலையும் நீல நிறத்துலையும் ஆடை உடுத்தி போகிறாங்கல்ல. ஆமாம், ஏன்? அதுதான் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்கலான் இருந்தோம். ஏன்னா கருப்புன்றது பொதுவாக ஒரு எதிர்மறையை குறிக்கும் நிறம் அப்படின்னு நம்ம நம்புறோம். சில பேர் கருப்பு ஐயோ ஆகாது அப்படி இப்படின்னு சொல்ல ஊரில் கூட ஒரு நல்ல விசேஷத்துக்கு கருப்பு ஆடை உடுத்தினா இன்னைக்கு வேணாம்ப்பா அப்படின்வாங்க. அப்போ அப்படிப்பட்ட நிறத்தை இவ்வளவு ஒரு கடுமையான தெய்வம் ஐயப்ப சுவாமி அவருக்கு உடுத்தி போகிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? ஏன்னா சனீஸ்வரர்கிட்ட ஐயப்பன் சொன்னாரா, என் பக்தர்களை நீங்கள் பிடிக்கக்கூடாதுன்னார். அப்போ சனீஸ்வரர் சொன்னார், நான் சூரியன் பிள்ளை, ஆனால் என்னைய படைச்சி எனக்கு இந்த வேலையை கொடுத்தவர் சிவபெருமான். அந்த சிவபெருமானை நான் பிடிக்கிற நேரம் ஒன்று வந்துச்சு. நான் போய் அவர்கிட்ட சொன்னேன், அனுமதி கேட்டேன். அவர் என்ன சொன்னார், என்னை உன்னால் பிடிக்க முடியாதுன்னார். அப்படியா, பார்ப்போம் அப்படின்ட்டு. உடனே என்ன பண்ணாரா சிவபெருமான், நாரைன்னு ஒரு பறவை இருக்குல்ல, நாரை, அந்த நாரைன்ற பறவையாக மாறி பூமியில் ஒரு குளத்தில் இருக்கார். அப்போ சனீஸ்வரர் விட்டாரா? விடலை. இவர் என்ன பண்ணுறாரு, கெளுருன்னு ஒரு மீன் இருக்குல்ல, கெளுத்தி மீன், அந்த கெளுத்தி மீனாக மாறி அதே குளத்துக்கு சனீஸ்வரர் போகிறார். சிவனுக்கு பசிக்குமா? ஆனால் விதிவசம் பசிக்குது. என்ன பண்ணார் சிவன், அந்த கெளுரு மீன் இருந்துச்சுல, சனீஸ்வரன் அவரை எடுத்து சாப்பிடலான்னு வாய்க்குள்ளே தூக்கி போட்டா இந்த கெளுத்தி மீனுக்கு மட்டும் முள்ளு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். உள்ளே போட்ட உடனே சிவன் தொண்டைக்குள்ளேயும் போல, தொண்டைக்கு வெளியில் கக்கவும் முடியலை, முள்ளு மாட்டிக்கிட்டு படாத பாடு படுத்திட்டான். ஆனானப்பட்ட சிவனையே விட்டாராம். அதனால தான் இன்றைக்கி நம்ம நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி? சனியை முடிச்ச நாரை கெளுரை பிடிச்சி முழுங்குச்சு. பழமொழி இதுதானா? அந்த பழமொழியும் அதனால தான் வந்துச்சான். அப்போ அப்படிப்பட்ட சிவனையே கஷ்டப்படுத்தினவேனா அப்படின்னும் போது உங்கள் பக்தர்களை எப்படி விடுவேன் அப்படின்னார். அப்போ தான் ஐயப்பன் சொன்னாரா, என் பக்தர்கள் கடுமையான விரதம் இருந்து இன்னைக்கு பாருங்க, ஐயப்பனுக்கு மாலை ஓடுறவங்க மட்டும் ஒரு தேங்காய் எண்ணெய், ஒரு சீயக்காய், ஒரு செருப்பு, அதுவும் வீட்டிலலாம் 1க்கு 2 பொம்பளை பிள்ளை இருந்துருச்சு. அந்த சாமி பாடு திண்டாட்டம். 1 மாதத்தில் 30 நாள் அந்த சாமி வீட்டில் தங்க முடியாது. இல்லை அந்த பெண்கள் சொந்த பந்த வீட்டில் போயிருக்கணும். ஏன்னா சில நாட்கள் அப்படி பெண்களோட முகத்தை கூட பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு கடுமையான தெய்வம் யார் அப்படின்னா ஐயப்பன். அப்படிப்பட்ட உங்களுக்கு ஏன் பக்தர்கள் உங்களுக்கு உகந்த நிறம் யாருக்கு? சனீஸ்வரருக்கு உகந்த நிறம் தான் கருப்பு நிறமும் நீல நிறமும். அப்போ உங்களுக்கு உகந்த அந்த நிறத்தை என் பக்தர்களை உடுத்தி வரும்போது அவங்கள நீங்கள் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஐயப்பன் சனீஸ்வரர்கிட்ட கேட்டுக்கிட்ட வரோம், கொடுத்த வாக்கு. அதனால தான் சனீஸ்வரருக்கு உகந்த நிறமான கருப்பு நிறத்தையும் நீல நிறத்தையும் சபரிமலைக்கு உடுத்திட்டு போகிறோம். இதுதான் அதுக்கான காரணம். அருமை அருமை. ஏன்னா சோழ நாடு சோறு உடைத்தது, சேர நாடு வேலம் உடைத்தது, பாண்டிய நாடு முத்துடைத்தது, தொண்டை நாடு சான்றோடு உடைத்தது அப்படின்றது அவ்வையினுடைய வாக்கு. அப்போ தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியம் என்று சொல்லக்கூடியது நம்முடைய சோழ நாட்டு நம்முடைய மண். ஏன்னா சோழர்கள் அப்படின்னாலே எல்லா மன்னர்களுக்கும் வெகு சிறப்பான பெருமைகள் இருந்தாலும் அதில் சோழ மன்னர்கள் அப்படின்னா எத்தனையோ சோழ மன்னர்கள் வாழ்ந்திருக்காங்க. அவங்களுடைய பெருமைகளை நம்முடைய வரலாறும் ஆன்மீகமும் இன்றைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறது. அதுவும் 1000 ஆண்டுகளை கடந்து அதனுடைய பெருமையை சொல்லும் நம்முடைய தஞ்சை பெரிய கோவில். இந்த தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழ மன்னர். இந்த ராஜராஜ சோழ மன்னருடைய பெருமை அப்படின்னா அவர் இலங்கையிலிருந்து எத்தனையோ நாடுகளை தங்களுக்குள்ளே அகப்படுத்தி கொண்டனர் நிறையா சோழ மன்னர்கள். அதில் ராஜராஜ சோழ மன்னருடைய பெருமையை சொல்லணும் அப்படின்னா அவருடைய வீரம் மட்டுமல்ல, தமிழுக்கு அவர் ஆற்றிய தொண்டு. இன்றைக்கும் தஞ்சை பெரிய கோவில், அந்த பெரிய கோவிலில் இருக்கக்கூடிய பெருவுடையார் என்று சொல்லக்கூடிய அந்த பிரகதீஸ்வரருடைய உயரம் என்ன அப்படின்னா 12 அடி உயரம். 4 அடி கூடுது குறையுது அதெல்லாம் இங்கே நினைக்கக்கூடாது, அதனுடைய பெருமையை மட்டும்தான் சொல்கிறேன். அப்போ இந்த 12 என்பது எதை குறிக்கும் அப்படின்னா உயிரெழுத்து, தமிழ் எழுத்தில் உயிரெழுத்து 12. அடுத்து அந்த பெருவுடையார் என்ற சிவலிங்கம் இருக்கும் பீடம் எத்தனை அடி உயரம் அப்படின்னா 18 அடி. அப்போ மெய்யெழுத்து 18. அதே மாதிரி உயிர்மை எழுத்து அப்படின்னா 216. தஞ்சை பெரிய கோவிலுடைய அந்த கோபுரம் 216 அடி உயரம். மொத்தம் தமிழ் எழுத்துக்கள் 247.
இந்த 247 என்பது பெருவுடையாருக்கும் நந்திக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி 247 அடி துறைவா. அப்போ தமிழ் எழுத்துக்களுக்கும் அந்த கோவிலுக்கும் எவ்வளவு சார்ந்து அப்போ தமிழனுடைய பெருமையை பறைசாற்றினார் அப்படின்னா அது மிகையாகாது ராஜராஜ சோழ மன்னருக்கு. அப்போ கோவில் கட்டினது மட்டும்தான் அவருடைய பெருமையா, வீரம் மட்டும்தான் அவருடைய பெருமையா அப்படின்னா கிடையாது. இன்றைக்கு தஞ்சை பெரிய கோவிலை நம்ம எல்லாருமே என்ன சொல்கிறோம், ராஜராஜ சோழ மன்னர் கட்டினாரு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவர் அதை அப்படி நினைக்கலையா. ஏன் அப்படின்னா அங்கே வேலை பார்த்த முக்கிய பங்காற்றிய அத்தனை பெயருடைய பெயரும் அந்த தஞ்சை பெரிய கோவிலுடைய அந்த இடத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஏன், ஒரு மோர் கொடுத்து உதவி செய்த ஒரு மூதாட்டிகளுடைய பெயர் கூட இன்றைக்கும் அந்த தஞ்சை பெரிய கோவிலிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடியது அவருடைய பெருமைக்கு மிகையாகாது. அவ்வளவு ஒரு பெருமையானவர். அது மட்டும் இல்லை, 7 ஆண்டுகள் கட்டப்பட்டது தஞ்சை பெரிய கோவில். அப்போ 7 வருடம் கட்டும்போது இன்றைக்கு நம்முடைய சோழ நாட்டிலே சதய திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க, ஐப்பசி மாதம். ஏன் சதய திருவிழா? ராஜராஜ சோழ மன்னர் பிறந்தது ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தில். அதனால தான் சதய திருவிழா அப்படின்னு ஒரு திருவிழா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த 7 வருஷத்தில் ஒரு நாள் அவருடைய பிறந்த நாளில் ஒரு நிகழ்வு நடந்தது. என்ன அப்படின்னா, தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய சிற்பிகளில் தலைமையான சிற்பி யார் அப்படின்னா குஞ்சர மாமல்லன். இந்த சிற்பி அவருக்கு ஒரு பழக்கம் என்ன பழக்கம் அப்படின்னா, அவர் வெத்தலை போடுவாராம். அப்போ இந்த தாம்பூலம் என்ற வெத்தலையை மடித்து கொடுக்கறதுக்கு, அந்த வெத்தலையை மென்று துப்புனார்னா அதுக்கு எச்சி போனிக்கம் பிடிக்கிறதுக்கு ஒருத்தரை ராஜராஜ சோழ மன்னர் வேலைக்கு போட்டிருந்தார். ஒரு இளைஞன். அப்போ இந்த இளைஞன் என்ன பண்ணார், அன்றைக்கு மன்னருடைய பிறந்த நாடு அப்படின்றதுனால ஊரா திருவிழா கோலத்தை பார்க்க போயிடுறார். மன்னர் என்ன பண்ணார், திருவிழாக்கு போல கோவில் எப்படி கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உள்ளே பார்க்க வந்தா சிற்பி ரொம்ப மும்முரமாக சிற்பத்தை அப்படி செதுக்கிட்டு இருக்கும்போது சோழ மன்னர் உள்ளே வந்த உடனே சிற்பி என்ன பண்ணார், வெத்தலை போடணுமே அப்படின்ற எண்ணத்தோடு அந்த வெத்தலை மடித்து கொடுத்தாருல ஒரு இளைஞர், அவரை கூப்பிடுறார். அவர் பேர் பொன்னா அப்படின்னார். பொன்னா அப்படின்னோடனே அவர் அங்கே இல்லை, ஏன்னா இவர் தான் திருவிழா பார்க்க போயிட்டாரு. அப்போ உள்ளே வந்த சோழ மன்னர் என்ன பண்ணார், புரிஞ்சுக்கிட்டார். ஆகா, இவர் வெத்தலை தான் கேட்குறாரு போல அப்படின்னு சொல்லி வெத்தலையை மடித்து மன்னருக்கு கொடுக்குறாரு. மன்னர் என்ன பண்ணார், சிற்பி என்ன பண்ணுறாரு, திரும்பி பார்க்காம வேலை மும்முரத்தில் இப்படியே திரும்பி அந்த வெத்தலையை வாங்கி மென்னுட்டார். இப்போ வெத்தலையை மென்னா என்ன பண்ணணும், அடுத்து எச்சில் துப்பணும்ல, திருப்பி பொன்னா அப்படின்னாரு சிற்பி. மன்னர் என்ன பண்ணார், எச்சி போனிக்கத்தோடு நிற்கிறார். யார், ராஜராஜ சோழ மன்னர் எச்சி போனிக்கத்தோடு நின்னார். அப்போ சிற்பி துப்புனார் பாருங்க. அப்படி துப்பும் போது கை உரம் அணிகலன் நகை நிமிந்து பார்த்தா மன்னர் அப்படியே கொஞ்ச நேரத்தில் அவருக்கு உடலில் நடுங்கி போச்சு. இவ்வளோ பெரிய ஆள், எப்படிப்பட்ட ஒரு வீரம் பொருந்திய ஆன்மீக மிக்க ஒரு மன்னர், நீங்கள் போய் எனக்கு எச்சி போனிக்க முடிக்கலாமா அப்படின்னு போது அப்போ தான் ராஜராஜ சோழன் சொன்னாரா, இந்த நாட்டை இந்த மக்களை ஆள்ற வரைக்கும் தான் என் புகழ் இருக்கும், ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, பெரிய சிற்பி, இந்த கோவில் வாழும் வரை உங்களுடைய புகழ் இருக்கும் அப்படின்னார். பார்த்துங்க. அப்போ நன்றி. அப்போ ஒரு சிற்பி அவரிடத்திலே ஒரு வேலையை ஒப்படைச்சிருக்கார். அவருக்கு ஒரு பழக்கம், அந்த பழக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு வெத்தலை மடித்து கொடுத்ததும் இல்லாமல் ஒரு பெரிய மன்னர் எச்சி போனிக்க முடிக்கிறார் அப்படின்னா கலைஞனுக்கு அவர் அளித்த ஒரு மரியாதை. அதை தான் இன்றைக்கும் நம்முடைய சோழ மண்ணிலே இந்த கலையை வாழ வைக்கக்கூடிய ஒரு மண், ஆன்மீகம் பொருந்திய வீரம் பொருந்திய ஒரு மண் என்பதை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா பேசுகிறதுக்குன்னு ஒரு ஆள் இன்றைக்கி தேர்ந்தெடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, அதனால் அவர்கிட்ட பேசணும். ஆகையால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். நவராத்திரி சுபராத்திரி
கற்பனைகள் முழுவதும் ராத்திரி கலைஞர் விழா மரகத்திலே இருபதோ ராத்திரி கவிஞனின் கற்பனைகள் முழுவதும் ராத்திரி கலைஞர் விழா மரகத்திலே இருபதோ ராத்திரி காலையர்க்கே ஓரிரம் இவராத்திரி இளங்கண்ணி என்ற ஒன்பது நவராத்திரி காலையர்க்கே ஓரிரம் இவராத்திரி இளங்கண்ணி என்ற ஒன்பது நவராத்திரி சிவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி மணிமகளும் மணிமகளும் ஒளிவிருக்கும் ராத்திரி மணிமகளும் சேர்ந்து நம்மை மகிழ வைக்கும் நவராத்திரி சிவராத்திரி சிவராத்திரி ஏன்னா பொதுவாக பெரியவங்க இந்த ஐயா அவங்க இருக்காங்க அவங்கள்ட்ட போய் இப்போ நான் வணக்கம்னு சொல்கிறேன் ஒரு ஆசீர்வாதம் வாங்குகிறோம் ஒரு காலில் விழும்போது என்ன சொல்லுவாங்க நல்லா இருப்பா நல்லா இருப்பா 16 செல்வங்களும் பெற்று வாழணும் ஆமா வாழையடி வாழையாக வாழணும் 100 வயசு வரைக்கும் வாழ்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது என்ன 100 வயசு வரைக்கும் வாழணுன்னு எல்லா ஊர்லேயும் நம்ம நாட்டில் ஒரு பழக்கம் உண்டுல்ல ஏன் ஒரு 110 வயசு வரைக்கும் வாழணும்னு சொல்லலாம்ல இருக்கலாமே ஏன் 100 வயசு வரைக்கும் மேலே வாழ்கிறவங்க இல்லையா 110 115 120 இல்ல, இருந்திருக்காங்க. வாழ்கிறாங்கல்ல அதுக்காக ஆண்டவன் அழைச்சாருன்னா 30 40லையும் கூப்பிட்டாருன்னா கூப்பிட்டு வந்தேன் ஆனால் பொதுவாக சொல்கிற வார்த்தை 100 வயசு வரைக்கும் வாழு ஏன் இந்த 100 வயசு வரைக்கும் வாழுன்னு சொன்னாங்க அப்படின்னா முதல்ல இறைவன் சில உயிர்களை படைச்சார் படைச்சு நீங்கள் எல்லாம் வாழ்ந்து பாருங்க அப்படின்னார் யார் யாரை படைச்சாரு மனுஷனை படைச்சார் நம்ம மனிதர்கள்லாம் படைச்சு நமக்கெல்லாம் ஆண்டவன் கொடுத்த ஆயுசு வெறும் 40 வயசு தான் முதல்ல அடுத்து என்ன பண்ணாரு நாயை படைச்சார் நாயை படைச்சு நாய்க்கு 40 வயசு ஆயுசு கொடுத்தார் ஆந்தையை படைச்சார் ஆந்தைக்கும் 40 வயசு மாட்டை படைச்சார் மாட்டுக்கு 40 வயசு நீங்கள் எல்லாம் போய் கொஞ்ச நாள் பூமியில் வாழ்ந்துட்டு இந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கன்னார் கொஞ்ச நாளில் நாய் திட்டுன்னு ஓடிடும் வேகமாக ஓடி சாமியை பார்த்து சொல்லிச்சான் சாமி என்னால் இந்த வாழ்க்கையில் இவ்வளோ வருஷம் வாழ முடியாது ஆமாம் ஒரு வீட்டில் வளர்க்குற வீட்டில் ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சண்டை வந்தால் பொண்டாட்டி அடிக்க முடியாதவன் என்னையை தான் அடிக்கிறான் புருஷன்ட்டு அடி வாங்குற பொம்பளையும் என்னையை தான் அடிக்குது அதனால் என்னால் இவ்வளவு கஷ்டப்பட்டு உணவு தேடி இந்த பூமியில் 40 வருஷம் வாழ முடியாது எனக்கு 20 வருஷம் போதும் மீது 20 நீங்களே வச்சுக்கங்கன்னு கொடுத்துட்டு போயிடுச்சு சரி அடுத்து ஆந்தை வந்து சொல்லிச்சான் நானே ராத்திரியில் கண்ணு தெரிஞ்சு காலையில் கண்ணு தெரியாமல் பிழைக்கிறேன் ஏன்னா ஆந்தைக்கு ராத்திரியில் தான் கண்ணு தெரியும் காலையில் கண்ணு தெரியாது என்னால் இந்த அறவோர வாழ்க்கையோட 40 வயசு வரைக்கும் வாழ முடியாது எனக்கு 20 வயசு போதும் மீதி 20 நீங்களே வச்சுக்கிட்டு அதுவும் கொடுத்துட்டு போயிடுச்சு சரி மாடு வந்திருக்கு மாடு வந்து சொல்லிச்சான் வளர்க்குற வீட்டில் புண்ணாக்கு கரைச்சா தான் கரைக்கிறாங்க பருத்தி கொட்டை போட்டா தான் போடுறாங்க பசி தாங்க முடியாமல் பக்கத்து காட்டில் போய் சாப்பிட்டா அடித்து பஞ்சாயத்து வச்சு நீதிமன்றம் வரைக்கும் போகுது பிரச்சனை ஆமாம் அதனால் எனக்கு 40 வயசுல வேணாம் எனக்கு 20 வயசு போதும் அப்படின்னு மாடுன்னு சொல்லிட்டு போயிடுச்சு இறுதியாக நம்ம மனுஷன் வந்தார் மனுஷன் போய் சாமியை பார்த்து சொன்னாரா எங்க இது நியாயமா மனுஷனா பிறந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணி புள்ள ஊற்றி பெற்று பேரையும் பெற்று பார்க்க 40 வயசு போதுமா பத்தாது எனக்கு இன்னும் வேணும் இருக்கேன் சாமி பார்த்தார் இவன் தாண்டா சரியான ஆளு அப்படின்னு இந்த நாயிட்ட ஆந்தையிட்ட மாட்டுட்ட வாங்கின ஆயுச பூரா மனுஷனை வச்சுக்கிட்டார் அதனால தான் இன்னைக்கும் பாருங்க 40 வயசு வரைக்கும் மனுஷனா வாழுவோம் 40 வயசுக்கு மேலே என்ன குணம்னு சொல்கிறான் நாய் குணம்ன்றாங்கல்ல 40 வயசுக்கு மேலே நாய் குணம் ஆமாம் 40 வயசுக்கு மேலே நாய் குணம்னு சொல்லுவாங்கல்ல ஏன்னா நாயோட ஆயுசில் வாழ்கிறதுனால அது புத்தி வந்துடுமா ஆமாம் அடுத்து 60 வயசுக்கு மேலே ஆந்த குணமா ஏன் ஆந்தைக்கு மாதிரியே எவ்வளவு கிடகாத்திரமான ஆளாக இருந்தாலும் கண் பார்வை குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்து 80 வயசுக்கு மேலே இருந்தோம்னா எப்படி மாடுக்கு வந்து ஒருத்தருடைய துணை இந்த கட்டை கூட அவுத்து விட முடியுமா அது மாதிரி ஒரு பிள்ளை குட்டியோ பேரன் பேத்தையோ அந்த மனிதருக்கு 80 வயசுக்கு மேலே உறுதுணையாக இருந்தால் தான் அந்த வாழ்க்கையில் வாழ முடியும் அப்போ நாய்கிட்ட வாங்கின 20
ஆந்தைட்ட வாங்கின 20, மாட்டிட்ட வாங்கின 20, 3 20 60, ஏற்கனவே நமக்குன்னு கொடுத்த 40, 60 40 100. அதனாலதான் 100 வயசு வரைக்கும் வாழு அப்படின்னாங்க. அப்ப அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில எங்க அப்பா இந்த மனித பிறவி வாழ்க்கையை வீணாக்கிடக்கூடாது, அதனால முருகனுக்காக காவலுக்கு போனோம்னு சொல்லியிருக்காரு. திணைக்காட்டுக்கு குளப்பழக்கம். ஆனா என்னுடைய தோழிகளோட இணைந்து போனோம் இருக்காரு அப்பா. தோழியா தோழிகளா? தோழிகள். ஏன் ஒரு ஆள் வந்தா ஒத்துக்கிற மாட்டீங்களா? ஓ பாத்துக்கங்க எப்படி. அதனால காவலுக்கு போனோம். என்னுடைய தோழிகளுடைய வரவிற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன்.